ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2024 வெள்ளிக்கிழமை பிருகுவாசரம் துவாதசி திதி 50 நாழிகை 25 வினாடி வியாபித்திருப்பதால் ஸ்ராத்த தினமாக துவாதசியே நாம் அனுஷ்டிக்க வேண்டும். விசாகா நட்சத்திரம் 36 நாழிகை வியாபித்திருப்பதால் இரவு 8 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது என்று அறிய வேண்டும். திருதி என்ற யோகமானது 42 நாழிகை 38 வினாடியும், கௌளவகரணம் 18 நாழிகை 21 வினாடியும் வியாபித்திருக்கிறது. தியாஜ்யமானது 47 நாழிகை 10 வினாடிக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்தின் சிறப்பு, நேற்றைய தினம் சர்வ ஏகாதசி என்பதாக பார்த்தோம். இன்றைய தினம் ஹரிவாசரம் என்பதாகவும் அதேபோல் துவாதசி ஸ்ராத்த தினமாகவும் அனுஷ்டிக்கக்கூடிய தினமாக அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பான தினமான இன்றைய தினம் நமது ஜெகத்குருவான காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளின், அதாவது நமது பரமாச்சாரிய சுவாமிகளின் மகாபரிவா என்று அழைக்கக்கூடிய நமது ஜெகத்குருவின் ஆராதனையானது இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாபரிவாருடைய சரித்திரத்தை நாம் அவசியம் அனுசந்தானம் செய்ய வேண்டும். மகாபரிவாளை தியானித்தாலேயே நமக்கு பாபங்கள் விலகும், தர்மத்தினுடைய மார்க்கம் தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் தர்மத்தை ஆச்சரிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகின்றன. இவைகளுக்கெல்லாம் நாம் வாழும் காலத்திலேயே நமக்கு ஒரு ஆதர்சமாக முன்னோடியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபதேசித்து நமக்கு அனுகிரகித்து கொடுத்தவரான காஞ்சி ஆச்சாரியாளின் ஆராதனை தினம் இன்றைய தினம் அமைந்துள்ளது. ஆகையால் எங்கு ஆராதனை நடக்கிறதோ அங்கு சென்று நமஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து மகாபரிவாளின் அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாக வேண்டும். பஞ்சாங்க பட்டணத்தில் மார்கழி மாதம் என்பதால் தனுர்மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் பிராதஸ்மரணத்தில் 9வது ஸ்லோக மந்திரத்தை பார்ப்போம். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். திருப்பி சொல்கிறேன். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தது போல் இதிகாசமான ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமன் மகாபாரதம் இவைகளில் முக்கியமான சில சரித்திரங்கள் உண்டு. அதேபோல் அந்த சரித்திரங்களில் ஒன்றான தமயந்தி நலனுடைய சரித்திரத்தையும், கார்கோடகன் நலனை எப்படி பிடித்தார், அவருக்கு 7.5 நாட்டு சனியானது பீடிக்கப்பட்ட போது அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார், அப்பேற்பட்ட கட்டத்திலும் கூட தர்ம சிந்தனையுடன் எப்படி இருந்தார், தர்ம வழியில் பிசகாமல் இருந்தார் என்பது சரித்திரத்தை படித்தால் நமக்கு புரியும். ஆகையால் அந்த சரித்திரத்தை தியானிக்க வேண்டும். அல்லது இச்சொற்களையாவது கேட்டோ தியானிக்கவோ நாம் கண் விழிக்க வேண்டும். அதேபோல் ரிதுபர்ணன் என்ற ராஜா அயோத்தியினுடைய ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார். அவருடைய ராஜரடியாக இருக்கக்கூடிய ரிதுபர்ணனுடைய சரித்திரத்தையும் நாம் தியானித்தோமானால் நமக்கு கலிதோஷமானது விலகும். கலிதோஷம் என்றால் பாபங்கள் செய்யக்கூடிய ஒரு குணம் வருவதை கலிதோஷம் என்று சொல்வர். கலிதோஷத்தை போக்கக்கூடியது இந்த சரித்திரங்கள் என்பதாக நாம் தாத்பரியத்தை புரிந்து கொள்கிறோம். நாளைய தினத்தில் பஞ்சாங்க பட்டணத்தையும் பூஜா விதான விஷயங்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். வணக்கம்.